ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷம் 20,000 படி வரும் என்றால் அந்த ஒரு லட்சத்தை போட்டு 20 பிரித்தால் எத்தனை வருஷம் 5 வருஷம் அந்த 5 வருஷம் தான் பே பேக் பீரியட் இந்த காசு பார்த்து கொள்ளப்படும் போட்ட காசு ஒவ்வொரு வருஷம் ஒரே அளவாக வரும் அதை போட்டு பிரித்து விட்டீங்கன்னா எத்தனை வருஷத்துல காசு வேறும்னு கண்டுபிடிக்கலாம் கேள்வி போங்க தலையப்படுங்க தலையங்க பிந்தி வந்தாக்கள் முதல் தீர்மானம் எடுத்து போடணும் தேர்ச்சி 16 எல்லைக்கிரியா கோப்பி பாய்க்கிறீங்கன்னா அது ஒரு 1.5 கட்டை விட்டு போடணும் 1.5 கட்டை விட்டு போடணும் முதல் தீர்மானம் எடுத்த தேர்ச்சி 16 முதல் தீர்மானம் எடுத்தால் தேர்ச்சி 16 போட்டு அதில் சப்ஹெட்டிங் போடுங்க பே பேக் பீரியட் முதலீடு திரும்பி வரும் காலம் 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 அதில் உள்ள டேஷ்போர்டு போடணும் சீரான காசு உட்பாய்ச்சல் முறை ஒவ்வொரு வருஷம் ஒரே அளவு காசு வந்தால் சீரான காசு உட்பாய்ச்சல் முறை 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 போங்க பக்கம் 47 பேபேக் பீரியட் முதலீடு திரும்பி வருங்கால சொல்றது பிபிபி பே பேக் பீரியட் என்று சொல்வது திட்டமுள்ள போடப்பட்ட காசு திரும்பி வரும் எவ்வளவு பே பேக் பீரியட் ஆரம்ப முதலீடுங்கள் வேடாந்த தேடிய காசு உட்பாடு 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 ஆரம்பம் முதலீடுங்கள் வேளாண் தேவை வாசுபார் திட்டம் டிக்கான ஆரம்ப முதலீடு 2 லட்சமா சேர்ந்து வேளாண் தேவை காசு உட்பார்த்தனாக 50,000 பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுமாய் மேற்படி சேர்த்ததுக்கான திரும்ப காலம் 2 லட்சத்துக்கு 50,000 4 வேட்டங்களை போடும் 4 வேடங்கள்
திட்டம் பிக்கான ஆரம்ப முதலீடு 6 லட்சம் ஆகும். இத்திட்டத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் வேடாந்த தேவை காசு உட்பாச்சல் 120,000 மேனி முதலீடு திரும்பி காசை மதிப்பிடும். Payback period समय ஆரம்ப முதலீட்டிற்கு வேடாந்த தேவை காசு உட்பாச்சல் Payback period समय ஆரம்ப முதலீட்டிற்கு வேடாந்த தேவை காசு உட்பாச்சல் திட்டம் பிக்கான ஆரம்ப முதலீடு 6 லட்சம் ஆகும். இத்திட்டத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் வேளாண் தேவை காசு உட்பாச்சல் 120,000 மேனி முதலீடு திரும்பி காசை கணிக்கிறது. 6 லட்சத்திற்கு 120,000 ஆக 5 வருஷம் 5 வேடம் தலைமுறை சீரற்ற காசு உட்பாச்சல் சீரற்ற காசு உட்பாச்சல் சீரற்ற காசு உட்பாச்சல் சீரற்ற காசு உட்பாச்சல் இதுல பேர்ல சீரட்னா என்ன வெங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரே அளவு லாபம் சொல்லலாமா இல்ல தானே அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் காசு சமனா இருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு தொகை அந்த தொகையை வச்சுக்கொண்டு போட்டாசு இருக்கிறது ஒரு அலைஞ்சல் இதான் பிறவா 30ஆம் கேள்வி 50ஆம் கேள்வி சரி சந்தை பார்த்துட்டே வந்துருக்கு. அப்ப சீரற்ற காசு உட்பாச்சல்னு சொன்னால் முதலிடத்திலிருந்து கிடைக்கும் காசு உட்பாச்சலா ஒவ்வொரு வேடமும் ஒரே அளவா காணப்படா இருக்குமே அதனை சீரற்ற காசு உட்பாச்சல். இத்தகைய முதலீடு திரும்ப காலத்தினை பின்னமாறு கணிப்பிடலாம். பேபேக் பீரியட் சமயம் முழுமையா முடிந்த வேடம் பிளஸ் நிலுவை தொகையின் கீழ் அடுத்த வேட காசு பாய்ச்சல் தரப்பென முழுமையா முடிந்த வேடம் பிளஸ் நிலுவை தொகையின் அவ்வளவு கிடைக்கணும் அடுத்த வேடம் அந்த காசு பாய்ச்சல் தரப்பென என்னென்னு நான் செய்ய சொல்லி பாருங்க. 3வது வினா ராணி நிறுவனம் இயந்திரம் ஒன்றை கொள்ள செய்ய தீர்மானிக்கின்றது. இதன் கிரியம் 2 லட்சம் ஆகும். இச்சேத்திலிருந்து எதிர்பார்த்த தேறிய காசு பாய்ச்சல் 1/5 வேடம் அந்த காசு பாய்ச்சல் கேளி முதலீடு திரும்பிங்காலத்தினை மதிப்பிடும். இதுக்கு நீங்க ஒரு அட்டவணை ஒன்று போறோம். அட்டவணை 3ஆ பிரிப்போம். என்னென்ன அட்டவணை பிரிக்கிறேன்னா ஒன்று ஆண்டு தரப்பட அந்த தேவை காசு பாய்ச்சல் உட்பாய்ச்சல் அங்கால திரள் காசு பாய்ச்சல் எனக்கு போட்ட காசை ஒவ்வொன்று ஒன்றா கழிச்சு கொண்டு வரையக்க எந்த இடத்துல 0 வருஷம் வருதோ 0 மட்டும் வருதோ அத்தனை இருக்கிற வருஷம் தான் அந்த போட்ட காசை எடுக்கிறதா. உதாரணமா 1 லட்சம் ரூபாய் போடுறாங்க. முதலாம் ஆண்டு 30,000 2ஆம் ஆண்டு 40,000 போல வந்துட்டு 70,000 வந்துட்டு 3ஆம் ஆண்டு 30,000 வந்தா சரியா எத்தனை வருஷம் 30 40 30 3 வருஷம். அப்படி கால்குலேட் பண்றதுக்காக திறன் காசு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை போடுவோம். 3ஆம் பிரிவு ஆண்டு காசு பாய்ச்சல் காசு பாய்ச்சல்னா வேறு காசு பாய்ச்சலாம் காசு பாய்ச்சலுக்கு உட்பாய்ச்சலும் பேரு வெளிப்பாய்ச்சலும் பேரு ஆண்டு காசு பாய்ச்சல் அங்கால திறன் காசு பாய்ச்சல் போர் தெரியுதா? ராணி நிறுவனம் இயந்திரமான கொள்ளசை தீர்மானிக்கின்றது. இதன் கிரியம் 2 லட்சம் ஆகும். இச்சேத்திலிருந்து எதிர்பார்த்த தேவை காசு பதில் பின்வருமா? 0 ஒன்று போட்டுருங்க எல்லாத்துக்குமே தேவை.
இப்ப நான் இந்த வருஷம் அந்த இயந்திரம் ஒன்றை வாங்க என்ற டேட் இருக்குல்லாம் அந்த வாங்குற டேட்டை சொல்லுவோம் என்னது பூஜ்ஜிய வருஷம் சொல்லுவோம். இந்த ஆண்டு இயந்திரத்தை வாங்குற டேட்டை சொல்லுவோம் என்ன வருஷம் பூஜ்ஜிய வருஷம். அப்ப இயந்திரம் வாங்குற வருஷம் 2 லட்சம் காசு வழிபாடு திரள் காசு பார்த்துடன் 2 லட்சம் வழிபாடு. முதலாம் ஆண்டு 60,000, 2ஆம் ஆண்டு 80,000, 3ஆம் ஆண்டு 50,000, 4ஆம் ஆண்டு 40,000, 5ஆம் ஆண்டு 30,000. முதலாம் ஆண்டு 60,000, 2ஆம் ஆண்டு 80,000, 3ஆம் ஆண்டு 50,000, 4ஆம் ஆண்டு 40,000, 5ஆம் ஆண்டு 30,000. முதலாம் ஆண்டு 2 லட்சம் வந்தா கழிச்சாவல 140 மைனஸ் 80 வந்தா 60,000 மைனஸ் 50 வந்தால் 10,000 மைனஸ் 40 வந்தால் 30 பிளஸ். அதுக்கு பிறகு வர காசு தேவை போட்டதை எடுக்க 3 வருஷத்துக்கு பிறகு 4 வருஷத்துக்கு முதல் தான் காசு வந்துடும். சரியா 3 தாண்டி இருக்கும் ஆனால் 4 தொட்டு காசு என்ன பிளஸுக்கு வந்துடுது. இப்படி சொல்றேன் பூஜ்ஜிய வருஷத்துல ஒன்று போடுறோம் வேண்டாம் அது போட்ட காசு 2 லட்சம் தான் மைனஸ் வந்த காசு வெளியே. முதலாண்டு 60 வந்தால் 2 லட்சம் மைனஸ் என்ன இது எவ்வளோ வேறு 140. 2ஆம் வருஷம் 80 வந்தால் 60 கழிச்சு என்ன 80 கழிச்சால் 60,000 மைனஸ். 3ஆம் வருஷம் 50 வந்தால் 60 மைனஸ் இது பிளஸ் 10,000 மைனஸ். 4ஆம் வருஷம் 40 வந்தால் இது 10,000 மைனஸ் 40 பிளஸ். பேபேக் பீரியட் முழுமையா முடிந்த வேடம் பிளஸ் நிலுவை தொகைக்கு அடுத்த வேட காசு பார்த்து தர பண்ணு. பேபேக் பீரியட் முழுமையாக முடிந்த வேடம் பிளஸ் நிலுவை தொகை அதன் கீழ் அடுத்த வேட காசு பாய்ச்சல் தர பண்ணு. முழுமையா முடிந்த வேடம் அதங்கள் நிலுவத்தோயங்கள் அடுத்த வேட காசு பாய்ச்சல் தர பண்ணு. முழுமையா முடிந்த வருஷம் என்றால் அந்த மைனஸுக்கு நேரே இருக்கிற வருஷம் எத்தனை வருஷம் 3 வருஷம். நிலுவத்தொகை 10,000 அடுத்த வேடம் வந்த காசு பாய்ச்சல் 40,000. 40,000 முளைக்க 12 மாதம் என்றால் 10,000 முளைக்க எத்தனை மாதம் 4ஆம் வருஷம் 40,000 என்றால் 12 மாதம் சேர்ந்தால் 40,000 வந்துரு. 10,000 தேவை என்றால் எத்தனை மாதம் முழுமையாக முடிந்த வேடம் அந்த மைனஸுக்கு நீர் 3 வருஷம். நிலுவைத் தொகை அந்த 10,000 அந்த தொகை அடுத்த வேடம் காசு பார்த்தீங்கன்னா 3ஆம் வேடம் நிலுவைத் தொகை போட்டீங்கன்னா 4ஆம் வேடம் காசு பார்த்தீங்கன்னா போகும். 40,000 முளைக்க 12 மாதம் என்றால் 10,000 முளைக்க எத்தனை மாதம் 3. அப்ப 3 வேடங்களும் 3 மாதம். இது பார்க்கல வந்து மிரு 30ஆம் தேதி 50ஆம் தேதியா 3 வேடங்களும் 3 மாதம். பாட்டுல கடைசி வேஷம் வந்து 2024ஆம் ஆண்டு வந்து பாட்டு. அப்ப காசு பாய்ச்சல் தான் கணிப்பிட படம் போட்ட ஆசை எடுக்க அகஞ்சல் திருப்பி டவுட் தான் கேளுங்க. ஓகே என்ன அடுத்த போவோம். முடிஞ்சிருக்கு ஆட் ஒன்று ஒன்று கொஞ்சம் வந்தாது அந்த போட்டீங்க தண்ணி வாங்க தண்ணி விட்டுறாங்க நாமத்தே நடக்காத முடிய தண்ணி
கொண்டாட்டம் வந்து இருக்காங்க முழுவா கண்டிப்பா முழுவாக்கணும் வந்து முழுவாக்கு வெளியே அது நான் சொல்லுங்க இல்ல இந்த கொண்டாடுறீங்க எனக்கு இல்ல சாமர்த்தியமா செய்யறான்னு முழுவாக்குறேன் முதல் நாளே செய்யறது எந்த வார்த்தை இருக்குன்னா என்ன சார் இந்த வழி மேக்கப் பண்ண போயிட்டேன் எனக்கு சரியா சார் நான் சொல்லணும் நான் இது 10 மணிக்கு அதான் 10 தான் போவேன் இது சமைக்கிறது வேணும் நீங்க சூப்பரா வந்திருக்கா நாளாங்களே செய்யுங்க இதே மாதிரி குயிக்கா இந்த மாதம் முடிச்சா வாரமா முழா பேப்பர்ஸ் எல்லாம் கூட இல்லான்றீங்க இந்த மாதம் முடிச்சா ஒரு மாதம் வடிவா காணும் கூட நீங்க ஸ்பீடா செய்வீங்கன்னா ஒரு மாதம் காணும் சோமவாரம் உங்களை வெள்ளிக்கிழமை இரவும் செமினார் வருமா 3 நாள் செமினார் வரும் செமினார் டேட் இருக்கா போட்டுடுங்க கொஞ்சம் ஓகே சார் செமினார் நோட்ஸ் யாரும் ஒழுங்கு இல்லையாண்டா குரூப்பில் போட்டுறோம் வேண்டி எழுதுங்கவா ஒரு கட்டு முடிஞ்சுது 30 பக்கம் 32 பக்கம் போட்டுறோம் பேர் வார கிளாஸ் முக்கியம் சந்தாவம் பங்குடைமையும் முடிச்சுட்டு அங்கால கிரேட் 13 சிலபஸ் போகும் கிரேட் 13 சிலபஸுக்கு கிட்டத்தட்ட 5-6 செமினார் தேவை ஃபுல்லாக நாலாங்கலை போறாம் யூத் நிறுவனம் போட்டப்பிறகு இயந்திரம் ஒன்றை கொள்ள செய்ய தீர்மானிக்கின்றது இதன் கிரியம் 750,000 சரி இச்சேத்திலிருந்து எதிர்பார்த்து தேரை காசு பற்றி தந்துருக்கேன்
முதலாளி திரும்பி இருங்க அதே மதிப்பிடட்டா போடுங்க 4 0.1 3 4 5 750 மைனஸ் 750 மைனஸ் முதலாம் வருஷம் 2 லட்சம் 2,50,000 6 லட்சம் 2 லட்சம் 120,000 2 லட்சம் கழிச்சா 550 3 லட்சம் 6 லட்சம் வந்தா 3 லட்சம் பிளஸ் அப்ப இத்தனை வருஷம் கட்டி முடிஞ்சிருக்கு 2 வருஷம் கட்ட முடிஞ்சிருக்கும் ஆனா 3 வருஷம் முதல் முழுமையா முடிந்த வருஷம் 2 வருஷம் இதுவே தொகை அந்த 2 வருஷம் வர மைனஸ் அடுத்த வேடம் அந்த காசு பாய்ச்சல் 3ஆம் வருஷம் அந்த காசு பாய்ச்சல் 6 லட்சம் 6 லட்சம் முழுக்க வேண்டுமா 3 லட்சம் முழுக்க எத்தனைமா 6 என்ன விட 2 வேடங்கள் 6 மாதம் யாருக்கா டவுட் 2 வேடங்கள் 6 மாதம் பாடம் ஈஸி அப்படியே சுழியா மார்க்ஸ் அல்லலாம் எட்டாம் ஆண்டில் முதலீடு செய்யப்பட்ட காசானது எவ்வளவு எடுக்கப்படும் பார்க்கிறதா முதலெடுத்து திரும்பி இறங்கான சுதந்திரமான செயற்திட்டம் ஒன்றொன்று போட்டிடா செயற்திட்டங்கள் சுதந்திரமான செயற்திட்டமா சுதந்திரமான செயற்திட்டங்களை பொறுத்தவரை நிறுவனம் செயற்திட்டத்தை ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதா தீர்மானத்தை எடுக்க வேண்டிய உள்ளன இவ்வாறான செயற்திட்டங்களை நிறுவனம் விலக்கு திரும்ப காலத்துக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளப்ப நிராகரிக்கப்ப அதாவது ஒவ்வொன்றின முதலும் வேறு வேறு முதலாக இருக்கு ஒரு லேடிஸ் 3 வைக்கு எடுக்க போகிறோம்னா ஒன்றின் விலை 8 லட்சம் இருக்கும் ஒன்றின் விலை 10 லட்சம் இருக்கு விலை மாறி இருக்கும் ஆனால் நாங்கள் எதிரே இதை எடுக்க போகிறோம் அப்போ 2 தான் தான் 2க்கும் தனித்தனி அடிக்க என்ன போயிடும் டைம் போயிடும் வாண்டன்னு போட்டு இதுக்கே சேர்த்துனா பி சேர்த்துனா பி ஒன்று பிரிச்சு அதுக்குள்ளே 2ஆ பிரிச்சு அப்போ ஈஸியாக ஆண்டு சேர்த்துனா பி சேர்த்துனா பி ஒன்று பிரித்து போட்டு சேர்த்துனா பியை காசு பாய்ச்சல் காசு பிரிக்கணும் சேர்த்துனா கியூவை காசு பாய்ச்சல் காசு பாய்ச்சல் பிரிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு சரியா 10 வேடங்கள் இருக்கு ஹையர் எக்ஸாம் இன்னைக்கு என்னடே வெசாக் நாள் என்ன அரசாங்கம் உங்களுக்கு நாளைக்கு பப்ளிக் ஹாலிடே விட்டுருக்கு 31ஆம் தேதி அப்போ எல்லாம் கூட நினைப்பேன் அதான் அரசாங்கத்தையும் சொல்ல நீ விளங்கப்படுத்த பப்ளிக் ஹாலிடே 31ஆம் தேதி விசாவுக்கு 2 நாள் லீவ் வேறு 2 நாளும் சைனாரு வேறு இந்த வைத்தியசில போய் திருக்கேசில போய் நான் கும்பிட்டு கும்பாசம் செய்ய நீங்கள் என்ன மார்க்ஸ் என்னன்னு பார்ப்போம் இல்லைங்கள அரசாங்க விடுமுறை நாள் 31ஆம் தேதி அரசாங்க விடுமுறை 31ஆம் தேதி நீங்க படிச்சிருவீங்க 2 துறைகள் இருக்கு ரைட் இது தனியா ஓ 2 துறை படிச்சு விளங்கப்படுதா சரி அப்ப சரி அரசாங்கத்தின் விடுமுறை நாள் 31ஆம் தேதி விசாக் விடுமுறை நாள் அரச ஊழியருக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் மரபுறமான கோயில் திருவிழாக்கெல்லாம் வரும் நினைக்கிறேன் அதெல்லாம் தியாகம் செய்து படிப்போம் நாலு வருஷம் போனோம்
இனி வந்து செமினார் டைம் படிப்போமா? செமினார் டைம் படிப்போம். மேலே போட்டுவேன். 26ஆம் தேதி பயன் எக்ஸாமா? தேதி பாருங்க, ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பயனுக்கு வந்து பார்ப்பன் எக்ஸாம் பயனில் ஜூன் 26 ஒரு திருவிழாவும் இல்லை. அந்த நேரம் ஒன்றுமே வராது. அது 13ஆம் தேதி சனிக்கலாம். இந்த பங்காது அப்ப என்ன நன்றி என்ன வெண்டாம் பங்கு தான் நந்தோனி அந்த நேரம் மண்டாடி எனக்கு ஒன்று நடக்காதுதான் தோணும். அந்த அந்த எந்த ஃப்ரெண்ட் ஆண்டு சேர்த்துட்டம் பி சேர்த்துட்டம் கியூ. அந்த பிஏ ரெண்டா பிரிங்கோ, கியூஆ ரெண்டா பிரிங்க. கூட்டி கூட்டி போகணும். வைரஸ் காய்ச்சல் பிறகுதான் கவனம். உடம்பு திரியாயங்கோ. டியூஷன் வீடு கோயில் திருவிழா இதெல்லாம் தியாகம் செய்யும். போன முறை ஒரு பிள்ளை அண்டே தான் தெரியும் எனக்கு. போன முறை ஒரு பிள்ளை பொன்மன் பிள்ளைக்கு தூசி ஐசிடி பை அவ இந்த மாதிரி எடுக்கல. அந்த நேரமாவுக்கு கந்தரியா போடுதான். காய்ச்சல் கந்தரியா, பொருளியல் எக்ஸாம் எழுதியக்கு கந்தரியா, பொருளியல் கணக்கிட ஐசிடி பை தூசி எடுத்து ஐசிடி ஒரு சி வந்திருந்தா கோசுக்கு போயிருப்பான். ஐசிடி பை முந்தினா தான் தெரியும் எனக்கு. அக்கௌண்டிங்கும் மெக்கனைசிங் சி ஐசிடி பை. ஐசிடிக்காக என்ன மண்டத்தில் வைக்கிறீங்கன்னு தெரியாது. முறையும் கார்டு தான் பெருமா பேப்பர். புதுபடியங்க தேடி பாருங்க. ஐசிடில புதுபடியங்க பாருங்க. செய்கிறேன். தர்சிகா வணிக நிறுவனம் தீர்மானம் மேற்கொள்வதற்காக சுதந்திரமான 2 செயற்திட்டங்களை முன்வைக்கின்றன. அவை தொடர்பாக உண்டு. இச்சேத்திரம் தொடர்பாக பேபேக் பீரியடை கணித்து தீர்மானம் சொல்லணும். முகாமைக்கு ஆலோசனை வழங்கும். 0 போட்ட விளங்கிதானே. போன வருஷம் 1 லட்சம், இந்த 1 லட்சம் மைனஸ் இங்க 125,000, 125,000 ஆயிரம். 30, 40, 50, 60. இது 40, 60, 50, 80. இப்போ கழிச்சா 70 மைனஸ் 40 கழிச்சா 30 மைனஸ் 50 கழிச்சா 20 பிளஸ். பேபேக் பீரியட் சேர்த்துடம் பிக்கு சரியாக 2 வருஷம். நிலுவை தொகை 30,000. அடுத்த வேடம் 50,000 பயன். சரிங்களா? அவ்வளோ 2 வேடம். ரெண்டு மாமா ரெண்டு வேடங்களும்
7 மாதங்கள் 7 மாதங்கள் கியூபி சொல்லுங்க 85 மைனஸ் 25 மைனஸ் 50 20 பிளஸ் ஆகும் 2 வேடம் 25 மூன்றாம் 50,000 50,000 முறைக்க வேண்டுமாமன்னா 20,000 முறைக்க எத்தனைமா 6 மாதம் 2 வேடம் 6 மாதம் இதுல யாரு தெரியும் 2 வேடங்கள் 6 மாதம் இதுல யார தெரியும் கியூவா தெரியும் 2 வேடங்கள் 6 மாதம் இதுல கியூவா தெரியும் கிளறிடுங்க சேர்த்தினா கியூவானது தெரியும் ஏனெனில் முதல் திரும்பி வரும் காலம் குறைவா உள்ளது சேர்த்துடன் கியூவானது தெரியும் ஏனெனில் முதல் திரும்பி வரும் காலம் குறைவா உள்ளது முதலிடத்தில் பெருங்காலம் குறைவாகும் ஆறாம் ஆறாங்கள் ஆறாங்கள் சில முடிவுகள் வேணுமா முதலிடத்தில் பெருங்காலம் குறைவா உள்ளது
சரிஞ்சேனும் ஏழாங்கலஞ்சு இது முடிஞ்சோம் ஏழாஞ்சு कितना में कितने संबंध है क्षेत्र में कितने संबंध है क्षेत्र में अंगा क्षेत्र बी கவி பொதுக்கம்பனி பின்ன 2 சேத்திரங்கள் ஒன்றினை நடைமுறைப்படுத்த இருக்கின்றது 2 சேத்திரம் தொடர்பாக முதல் திருமங்காலத்தின் அடிப்படை மதிப்பீடு செய்து முகாமைக்கு ஆலோசனை கூறுக சரி ஆண்டு 0 1 2 3 4 5 5 லட்சம் மைனஸ் 5 லட்சம் மைனஸ்
2 லட்சம் மைனஸ் 2 லட்சம் மைனஸ் 2 லட்சம் 750,000 1 லட்சம் 1,50,000 இது 4 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 1,60,000 பேபேக் பீரியட்ல திட்டமுள்ள முதலீடு செய்யப்பட்ட காசு வந்தா சரி ஒழிய போட்ட காசு எடுத்தா சரி. கழிச்சால் 3 லட்சம் மைனஸ் 50 மைனஸ் 50 பிளஸ் 4 லட்சம் கழிச்சா 4 லட்சம் மைனஸ் 3 லட்சம் வந்தா 1 லட்சம் மைனஸ் இது 3 லட்சம் பிளஸ் பேபேக் பீரியட் முழுமையா முடிந்த வருஷம் எவ்வளோ 2 வேடம் 2 பேர் போய் 50,000 அடுத்த வேடம் அந்த காசு பாய்ச்சல் 1 லட்சம் 1 லட்சம் உலக வேண்டுமான 50,000 எவ்வளோ 2 வேடங்களும் 6 மாதம் 2 வேடங்கள் 6 மாதம் நீக்கி பார்த்தோம் என்றால் 2 வேடம் 1 லட்சத்துக்கு 4 லட்சம் தரப்பன 2 வேடம் 3 மாதங்களா இதை திருச்சி வரும் பி கிளி கொள்ளுங்க சேத்திரம் பி ஆனது தெரிவு செய்யப்பட வேண்டும். ஏனில் முதலீடு திரும்பெறும் காலம் குறைவாக உள்ளது. சேத்திரம் பி ஆனது தெரிவு செய்யப்பட வேண்டும். ஏனெனில் முதலீடு திரும்பெறும் காலம் குறைவாக உள்ளது. முதலீடு திரும்பெறும் காலம் குறைவாக உள்ளது. இது காசு பாய்ச்சல் தான் கணிக்கணுமா? ஒன்றை ஒன்று தாய்க்கும் சேர்த்துட்டாங்க, ஒன்று போட்டியிடம் சேர்த்துட்டாங்க, ஒன்றை தாய்க்கும் சேர்த்துட்டாங்களா? இச்சேத்திரங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளும் தன்மையானது குறிப்பிட்ட சேத்தினை வரிசைப்படுத்துவதன் மூலம் அதிக நன்மை தரத்தக்க சேத்திடமானது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த எல்லாத்தினையும் முதலீடு உண்டாயிரம். ஜமுனா நிறுவனம் ஒரு சேத்திட தேர்வு செய்யும் முறையில் பின்வரும் சேத்திடங்களை கவர்ந்து கொள்கின்றது. இவை ஒன்று தவிக்கும் சேத்திடங்களா? எதிர்பார்க்கப்படும் தேடிய காசு பாய்ச்சல் சேத்திரம் எக்ஸ், சேத்திரம் பை, சேத்திரம் Z 50ஆம் பக்கமா? நிறுவன முகாமைத்துவமானது திரும்ப கால அடிப்படையில் சேத்திரங்கள் தேர்வு செய்ய விரும்புகின்றார். ஒவ்வொரு சேத்திரமான திரும்ப காலத்தினை கணிப்பிடுக பொருத்தமான சேத்திர தேர்வுக்கான ஆலோசனையை முகாமைக்கு வழங்குக. போட்டுக்கொள்ளுங்க. அட்டவணையை முன்னுக்கு விட்டு 3ஆ பிரி, அதுக்குள்ள 2ஆ பிரி. வேளாங்கண்ணி ஆண்டு சேத்திரம் எக்ஸ், சேத்திரம் பை, சேத்திரம் Z. இது காசு பாய்ச்சல், காசு பாய்ச்சல், காசு பாய்ச்சல், காசு பாய்ச்சல், காசு பாய்ச்சல், காசு பாய்ச்சல். ஆண்டு 01234 150,000 போட்டால் 150,000 மைனஸ் பை 150,000 போட்டால் 150,000 மைனஸ் சத்துல 150,000 போட்டால் 150,000 மைனஸ்
60,000, 25,000, 25,000, 40,000. ഇത് 40,000, 50,000, 120,000, 50,000. ഇയാൾ 60,000, 50,000, 20,000, 40,000. കളിച്ചാലോ 90 മൈനസ് 65 മൈനസ് 40 മൈനஸ் இது 0. முடிந்த வேணும் தான் பேர் பேபேக் பீரியட் எக்ஸுக்கு 4 வேடங்கள் தெரியாது எக்ஸுக்கு 4 இயர்ஸ் 0 அந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு வருஷம் பைக்கு பார்த்தோம்னா 40,000 வந்தா 110 மைனஸ் 50 வந்தா 60 மைனஸ் 120 வந்தா 60 பிளஸா சரியா 2 வேடம் 60,000 120,000 நேரம் பண்ணது 2 வேடங்கள் 6 மாதம் 2 வேடங்கள் 6 மாதங்கள் கழிச்சா 90 மைனஸ் 50 வந்தால் 40 மைனஸ் 20 வந்தால் 20 மைனஸா 20 பிளஸா சரியா 3 வேடம் 20,000 40 3 வேடங்கள் 6 மாதம் 3 வேடங்கள் 6 மாதங்கள் மூன்று வேடங்கள் 6 மாதங்கள் மூன்று வேடங்கள் 6 மாதம் இதுல தெரியும் சேத்திரம் பையில் தெரி செய்ய வேண்டாம் எழுதணும் சேத்திரம் பை தெரி செய்யப்பட வேண்டும் முதலடி திரும்பேருங்காலம் குறைவாக உள்ளது சேத்திரம் பை தெரி செய்யப்பட வேண்டாம் ஏனெனில் முதலடி திரும்பேருங்காலம் குறைவாக உள்ளது சேத்திரம் பை தெரி செய்யப்பட வேண்டாம் முதலடி திரும்பேருங்காலம் குறைவாக உள்ளது இந்த முடிவு இறுதியில் எழுதுவோம் அப்ப முதலடி திரும்பேருங்காலம் என்ன 8 முதலீடு செய்யப்பட்ட காசானது அபராதத்தில் திரும்பி வரும் என்றதை காணிக்கிறதான் முதலீடு திரும்பேருங்காலம் திரும்ப காலம் நன்மைகள் ஒன்று விளங்கிக் கொள்ள நடைமுறைப்படுத்த ஈஸி பார்க்க தெரியும் முதலினை விரைவு பெறுவதை நோக்கமாக இருப்பன அரசியல் உறுதிப்பாடின்மை துரிதமான தொழில்நுட்ப முன்னேற்றம் மலிவான பிரிவு என்பது இப்படி பாதிவு கவித்துக் கொள்ளலாம் என்றால் போட்டாசு எடுத்தா சரிதான் இருக்கு நங்களை மாறலாம் குறைவான ஆபத்தினை கொண்ட விரைவான செயற்திட்டங்களை இதன் மூலம் தெரி செய்து கொள்ள முடியும் இம்முறையானது லாபநிலை புள்ளியினை தெளிவாக வரையறை செய்கின்றது எனவே புதிய கம்பெனியை பொறுத்தவரை லாபத்தினை எப்போது பயந்து கொடுக்க தொடங்கலாம் என்று கண்டுகொள்ளலாம் இயந்திரத்துக்காக போட்ட காசு எடுத்துட்டு மடமே நாங்கள் வர லாபம் இயந்திரத்தின் மூலம் அவை பயந்து கொடுக்கலாம் பிரதிகூலங்கள் இம்முறையானது லாபநிலை பிழைக்கு அப்பால் சேர்த்திட முறையக்கூடிய வருமானத்தை கவர்ந்து கொள்வதே இல்லை வேணும் அது புறவார காசு பாய்ச்சலை கற்றுக்கொள்ள இதாங்க தேவையில்லை ஆரம்ப முதலீடு காசு பாய்ச்சல் மட்டுமே கற்றுக்கொள்ளப்பட்டது ஏனைய நீங்கள் கருத்துக்கொள்றேன் லாபங்கள் பெருமானத்தையெல்லாம் கருத்துக்கொள்ளணும் கருத்துக்கொள்ளப்படாது பணத்தின் இன்றைய பெருமையில காலப்பெருமை கவனித்துக் கொள்வதில்லை அதாவது சிறந்த முதலீடு தீர்மானத்துக்கு வட்டியினை கவனித்துக் கொள்ள இன்றியமையானதாகும் ஏனே இன்று பெற்றுக்கொள்ளும் ரூபாவின் பெருமையை விட நாளே பெற்றுக்கொள்ளும் ரூபாவின் பெருமதியானது குறைவேறு அதான் பணத்தின காலப்பெருமை திரும்ப கால முறை எந்த நூலை பொருத்தப்பாடுடையதாக இருக்கும் என்றால் நிறுவனங்கள் லாபத்தன்மையிலும் பார்க்க முதலீடு செய்யப்பட்ட நிதியினை விரைவாக மீளப்பெறுவதை விரும்புமாய் அவ்வாறு நிறுவனங்களுக்கு இம்முறையானது பொருத்தமானதாக இருக்கு குறுகிய காலத்தில் லாபத்தின் உழைப்பை நோக்காக கொண்ட நிறுவனங்கள் பொறுத்தவரை இம்முறையானது பொருத்தமானதாக இருக்கும்
கத்தலை போடுவீங்க கணக்கிட்டு வருவாய் வீத முறை நாளை பார்ப்போம். கணக்கிட்டு வருவாய் வீத முறை எக்கானிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கணக்கிட்டு வருவாய் வீத முறை ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கணக்கிட்டு வருவாய் வீத முறை ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சரி இலக்கிரி கிடங்க பக்கம் 8 போன கிளாஸ் இலக்கிரிய முறையில் வருமான கூட்டி முல்லா பார்த்து முடிச்சினாங்க. விற்பனை வருமானத்தில் 2 முறை எல்லைக்கிரியல் முறை மற்ற லாபம் என விடயக்கிரியல் முறை. எல்லைக்கிரிய முறையில் லாபம் கணிக்க விற்பனை வருமானத்திலிருந்து மாறுங்கிரியத்தை கழித்து அதிலேருந்து மொத்த பங்களிப்பை எடுத்து மொத்த பங்களிப்பு நிலையான கிரியம் கழித்தால் அது எல்லைக்கிரிய முறை. விடயக்கிரிய முறையினால் விற்பனை வருமானத்திலிருந்து உற்பத்தி தொடர்பான கிரியங்களை கழிச்சு வார மொத்த லாபத்திலிருந்து உற்பத்தி எல்லாம் மேந்திலே கழிச்சு விட்டால் லாபம் கிடைக்கிற முறை விடயக்கிரிய முறை. அப்போ நான் இந்த பாடம் மார்ஜினல் கோஸ்டிங் தேர்ச்சி 15. இதுவும் ஒரு எக்ஸாமுக்கு தனி கேள்வியாக வரும். முறையும் 6ஆம் கேள்வியில் ஆவணா கேள்வி 20 மார்க்ஸ். பகுதி 1ல் 3ல் 4 கேள்வி வரும். சரி பாருங்க பண்ணுங்க அன்றைக்கு ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வேறு லாப புள்ளி கணிப்பு பண்ணுங்க. லாப நட்டமற்ற புள்ளி கணிப்பு 8ஆம் பக்கம் லாப நட்ட புள்ளி கணிப்பு. அதில் சமப்பாட்டு புள்ளி கணிப்பு 2 பாடம் நீட்டாக போய் முடிய நான் பேப்பர் செய்யறேன். லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு அதில் சமப்பாட்டு புள்ளி பகுப்பாய்வு லாப நட்டமற்ற புள்ளி வணிகக்கல்வி பாடத்திலையும் படிச்சிருப்பீங்க. மொத்த வருமானம் டிஆர் வந்து மொத்த செலவு டிசி சமன் என்றால் அந்த இடத்துல லாப புள்ளி. அந்த மொத்த வருமானம் கொஞ்சம் கூட வந்துருந்தால் அங்கதான் லாபம். எங்களுக்கு 1000 மேல உற்பத்தி மட்டத்தில் லாபம் இல்லை நட்டம் இல்லைன்னா 1001 அலை உற்பத்தி செய்யும் போது அந்த ஒரு அலையின் மூலம் எனக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். சமப்பாட்டு புள்ளி பகுப்பாய்வு லாப நட்ட புள்ளி பகுப்பாய்வு கிரியந்தொகை லாப பகுப்பாய்வு என்றால் என்ன? பல்வேறு செயற்பாடு மட்டங்களில் கிரியந்தொகை லாபம் என்பது தொடர்பினை ஆய்வு செய்கின்ற ஒரு பகுப்பாய்வு முறையை லாப நட்ட புள்ளி பகுப்பாய்வு ஆகும். அதாவது லாபமோ அல்ல நட்டமோ அற்ற செயற்பாடு மட்டம் லாப நட்ட புள்ளியா வரையறுக்கப்படல. இப்பகுப்பாய்வு தனியே லாப நட்ட புள்ளியை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை. இது பல்வேறு செயற்பாட்டு மட்டங்களிலும் கிரியந்தொகை லாபம் என்பதை வெளிப்படுத்துவதனால் இதனை கிரியந்தொகை லாப பகுப்பாய்வு எனவும் கூறப்படுகின்றது. லாப நட்ட புள்ளியினை எவ்வாறு வெளிப்படுத்தலாம்? சமன்பாட்டின் மூலம், வரைபடத்தின் மூலம். லாப நட்ட புள்ளி பகுப்பாய்வின் எடுகோள்கள் எடுகோளை வச்சுதான் கணக்கு செய்வோம். முதலாவது, எல்லா கிரியங்களும் நிலையான கிரியம் மாறும் கிரியங்கள் என வகைப்படுத்த முடியும். நிலையான கிரியம் மாறாது. மாறுங்கிரியம் செயற்பாட்டு மட்ட விகிதாசாரத்துக்கு ஏற்ப மாற்றமடையும். மொத்த நிலையான கிரியம் காலத்தோட தொடரப்பட்டது, மாறுங்கிரியம் செயற்பாட்டு மட்டத்தை தொடரப்பட்டது. ஆகவே நிலையான கிரியம் மாறாது, மாறுங்கிரியம் செயற்பாட்டு மட்ட விகிதாசாரத்துக்கு ஏற்ப மாற்றப்படும். செயற்பாட்டு மற்ற கிரியங்களும் வருமானங்களும் ஏக பெருமான தொடர்புடைய கொள்ளப்படுகின்றன. கிரியத்தையும் வருமானத்தையும் பாதிக்கின்ற ஒரே ஒரு காரணி தொகை மாத்திரமே ஆகும். கிரியத்தையும் பாதிக்கின்ற ஒரே ஒரு காரணி தொகை மாத்திரமாகும். தொழில்நுட்பம், உற்பத்தி முறைகள், வினைத்திறன் என மாற்றமடையா இருக்கும். இருப்புகள் எல்லைக்கிரியத்தில் மட்டும்தான் கணிக்கும். அப்ப இந்த எல்லைக்கிரிய முறையில இருப்பு வந்து மாறுங்கிரியம் மட்டும்தான். மாறுங்கிரியம்னா எல்லா மாறுங்கிரியமா லாப புள்ளி கணிப்புக்கான சமன்பாடுகள். லாப புள்ளி மொத்த நிலையான கிரியத்திங்கள் அளவொன்றுக்கான பங்களிப்பு. மொத்த நிலையாக டிஎஃப்சி தெரியும். அளவொன்றுக்கான பங்களிப்பு சி சமன் எஸ் மைனஸ் பிசி. லாப புள்ளி விற்பனை பெறுமதி அது வந்த லாப புள்ளி அழகாய் விற்பனை விலையான பெருக்கோணம் அல்லது நிலையான கிரியத்திங்கள் பங்களிப்பனை வீதம். அடுத்த முக்கியம்,
எதிர்பார்க்கும் லாபத்தில் விற்பனை செய்யப்படும் அளவு என்றால் நிலையான கிரியம்பல எதிர்பார்க்கும் லாபத்தின் கீழ் அளவொன்றுக்கான பங்களிப்பு. അതിന്റെ பெருமை என்றால் அது விற்பனை விலையால் பெருக்கிவிடும். சரி, 3வது 4வது செய்யணுமா? 5 செய்யணுமா? 5ஆம் கறி எடுங்கோ. 5ஆம் கறி எடுங்கோ. 5ஆம் கறி எடுங்கோ. செய்யுங்க போடுங்க. இப்போ 5ஆம் கறி செய்யுங்க. 3 4 செய்யணுமா? 5ஆம் கறி எடுங்க. அது சரியா இந்த படம் பண்ணணும் நல்லா இருந்தது.
கவனிங்க. ரெண்டாம் கேள்வி. முதலாவது லாப நட்டமற்ற புள்ளி. லாப புள்ளி எப்படி காணுவோம்? மொத்த நிலையான கிரியத்திங்கள் அளவோன்றுக்கான பங்களிப்பு. EFC 6 லட்சம். அளவோன்றுக்கான பங்களிப்பு C7 S-VC. விற்பனை விலை 100லேருந்து 50 கழிச்சால் 50. இங்கே எத்தனை லாக்? 2000 ரெண்டாவது லாப புள்ளி விற்பனை பெறுமதி. லாப புள்ளி அலகை அளவொன்று விற்பனை விலை அளபெறும். லாப புள்ளி அலகை அலகொன்று விற்பனை விலையாக பெறுங்க. 2000 100 ரூபா. எக்ஸாம் எப்படி கேட்பான்டான்? மொத்த கிரியத்தை ஈடு செய்கிற புள்ளின்னு கேட்பானா? மூன்றாவது விற்பனையான மேல விற்பனை செய்யப்படும் என கொண்டு எல்லை கிரியர் முறையில் வருமாக கூறு. மூன்றாவது இதான் எல்லை கிரியர் முறையில் வருமான கூட்டு. இதான் விற்பனை வருமானம். விற்பனையான மேல இருக்கும் 100 ரூபா படி 20 லட்சம். மாறுங்கிறது கழிக்கோணும். 20,000 50 ரூபா படி 10 லட்சம். கழிச்சா 10 லட்சத்து பேர் மொத்த பங்களிப்பு. 10 லட்சத்து பேர் மொத்த பங்களிப்பு. அந்த மொத்த பங்களிப்பு நிலையானங்கிறது கழிச்சால் 6 லட்சம். லாபம் கழிக்கிற முறைதான் எல்லை கிரியம். லாபம் B. விற்பனை வருமானத்திலிருந்து மாறுங்கிரியத்தை கழிச்சால் மொத்த பங்களிப்பு. மொத்த பங்களிப்பு நிலையான கிரியம் கழிச்சால் லாபம். தலைமுருங்க பாதுகாப்பு எல். தலைமுருங்க பாதுகாப்பு எல். பாதுகாப்பு இல்லைன்னா என்னென்றால் பாதிரி செய்யப்பட விற்பனை துவைக்கும். லாப நட்டம் என்ற விற்பனை துவைக்கும். 13,000 மிளகா உற்பத்தி விற்க போறேன்னால் 13,000 மிளகுனா 13,000 12,000 கழிச்சா 1000 மிளகு வேறு. 20,000 மிளகு என்றால் 20,000 12,000 கழிச்சால் 8,000 மிளகு வேறு. அப்ப எதிர்பார்த்த விற்பனை துவைக்கும். லாப நட்டம் என்ற புள்ளிக்கு இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு இல்லையாகும். வேறு விதமாக கூறுவோமாய் பாதிரி செய்யப்பட விற்பனை வருமானத்துக்கும் லாப புள்ளி விற்பனை வருமான வேறுபாடு பாதுகாப்பு இல்லையாகும். மேலும் நட்டம் என்று விற்பனை குறைவடையக்கூடிய அளவு பாதுகாப்பு இல்லையாகும். ஒரு நிறுவனத்தின் விற்பனை திட்டமிட்ட எல்லை அடையாள சந்தர்ப்பத்தில் நட்ட சச்சம் ஏற்படக்கூடிய பெருமட்டான அளவிட்டு பாதுகாப்பு எல்லை வழங்கும். இது பின்வருமாக கணிக்கப்படும். பாதுகாப்பு எல்லை அளவு சமன் எதிர்பார்த்த விற்பனை அலை லாப புள்ளி கழிக்கணும். பாதுகாப்பு எல்லை பெறுமதி அந்த பாதுகாப்பு எல்லை அலகை அளவோன்னு விற்பனை வழியாக பெருக்கணும். இல்லையென்றால் எதிர்பார்த்த விற்பனை பெருமையிலிருந்து லாப புள்ளி பெருமை கழிக்கணும். இல்லையென்னா முக்கியம் பாதுகாப்பு எல்லை பெருமை சமன் தேறிய லாபத்திங்கள் பங்களிப்பு விற்பனை வீதம். பங்களிப்பு விற்பனை எப்படி கழிக்கிறது? பங்களிப்புங்கள் விற்பனை விலை தர 100. அந்த விற்பனை வீதத்தை பொருள் 100 பெருக்கி விடுகிறார். பாதுகாப்பு எல்லை பெருமை வேறு. இப்போ 6ஆம் கேள்வி.
குமார் பொதுக்கம்பெனி
பொருளொன்று பஸ்ஸில் விற்பனை செய்கின்றது. அளவொன்று விற்பனை விலை 400. அளவொன்றுக்கான மாறிங்கிரியம் 300. நிலையான கிரியம் 7 லட்சம். எதிர்பார்த்த விற்பனை அலைகள் 8000 அலைகள். வேண்டப்படுவது லாபண்ட புள்ளி அலகு, லாபண்ட புள்ளி பெறுமதி, பாதுகாப்பு எல்லை அலகு, பாதுகாப்பு எல்லை பெறுமதி, பாதுகாப்பு எதிர்பார்த்த விற்பனையில் தற்போதைய லாபம். ஆறாவது லாப புள்ளி அலகு எஃப்சிஎஸ்சி 7 லட்சத்தின் கீழ் சி 400 சயம் 300 7000 அலகு 7000 அலகு. அது லாபன புள்ளி பெறுமதி, லாபன புள்ளி அலகை அலகொண்டு விற்பனை விலை அளபெறும் 7000 அலகு தர அலகொண்டு விற்பனை விலை 400 சரிங்களா? 25 லட்சம். மூன்றாவது பாதுகாப்பு எல்லை அலகு எதிர்பார்த்த விற்பனை அலகு செய்ய லாப கட்டமற்ற புள்ளி அலகு. எதிர்பார்த்த விற்பனை அலகு 8000, லாப புள்ளி 7000 கழிச்சா 1000 அலகு, கழிச்சா 1000 அலகு. பாதுகாப்பு எல்லை பெறுமதி சம பாதுகாப்பு எல்லை அலகு தர அளவொன்று விற்பனை விலை. பாதுகாப்பு எல்லையில் 1000, அளவொன்று விற்பனை விலை எவ்வளவு? 400 சரிங்களா? 4 லட்சம் ரூபாய். பாதுகாப்பு எல்லை அலகை அளவொன்று விற்பனை விலையாக பெறுங்க. அஞ்சாவது லாபம் சம ஒன்று நீங்கள் மொத்த பங்களிப்பு நிலையாகிறீங்க கழிச்சா லாபம் பெறும். இல்லை என்றால் பாதுகாப்பு எல்லை அலகு அளவொன்றுக்கான பங்களிப்பு அரபில் பாதுகாப்பு எல்லை அலகை அளவொன்றுக்கான பங்களிப்பு அளவொன்று விற்பனை விலையால பெருக்கினால் பாதுகாப்பு எல்லை பெருமை வேணும். பங்களிப்பாக பெருகினால் லாபம் 1000 அலகு தர 100 1 லட்சம். பாதுகாப்பு எல்லை அலகாய் அலகொன்று பங்களிப்பா பெறும். 7ஆம் கழிப்போம்.
லதா பொது கம்பெனி பொருளோன்னு பஸ்ஸில் விற்பனை செய்கின்றது. அரவணு விற்பனை விலை 250 ரூபா. அரவொன்றுக்கான கொள்ளக்கிரியம்னா கொள்ளக்கிரியத்தை சொல்லுவோம். மாறுங்கிரியமன் நிலையானகிரியம் 14 லட்சம். எதிர்பார்த்த விற்பனை அழகு 30,000 மேல 30,000 மேல. முதலா லாபம் என்ன புள்ளியால நான் அப்படி அனுப்பிங்க. எவ்வளவு 14 லட்சத்து இங்க சி 250 கழிச்சா 50 28,000 போகணும். லாவண புள்ளி பெருமாறி லாவண புள்ளி அழகாய் அரவண விற்பனை விலை 250 பேர். லட்சம் பாதுகாப்பு எல்லை அலங்கடை எதிர்பார்த்த விற்பனை 30,000. லாவணம் 20,000 என்றால் 2,000 மேலாக. பாதுகாப்பு எல்லை பெருமை என்றால் இந்த பாதுகாப்பு எல்லையில 2,000 அரவண விற்பனை 250 பேர். சரிங்களா? 5 லட்சம். லாபம் கேட்டால் எதிர்பார்த்த மொத்த பங்களிப்பு நிலையாக கழிக்கலாம். இல்லையா பாதுகாப்பு இல்லைன்னா 2,000 அரவொன்றுதான் பங்களிப்பு 50 பெருக்கிடும். சரிங்களா? அடுத்த
இதுல மாறுங்கிரியம் அடக்கிக்கன்னு சொல்லணும். நேர் மூலப்பொருளையும் நேர் ஊழியத்தையும் கூட்டும். நேர் மூலப்பொருள் நேர் ஊழியத்தையும் கூட்டுங்க. 400 200 600 விற்பனை விலை 800, நிலையான கிரியம் 2 லட்சம், எதிர்பார்த்த விற்பனை அழகு 1500. முதலாபுரமோ அலகொண்டுக்கான மாறுங்கிரியம் 400 200 600. அலகொண்டுக்கான விற்பனை விலை 800 இருந்து 600 கழிச்சா 200. பங்களி விற்பனை வீதம் சீங்கள் எஸ்தர 100, 200 800 தர 100, 200 800 தர 100, 25 வீதம் சீங்கள் எஸ்தர 100, 200 800 தர 100, 25 வீதம். சமபயன்பாடு புள்ளி அலகு எஃப்சி இங்கள் சி 2 லட்சத்து 200 1000 அலகு. எஃப்சி இங்கள் சி 2 லட்சத்து 200 1000 அலகு. லாவண புள்ளி பெறுமதி லாவண புள்ளி பெறுமதி அந்த லாவண புள்ளி அலகாய் 1000 அலகாய். அலகோன்னு விற்பனை விலை 800 போய்க்கிறீங்களா 8 லட்சம். 1000 தர 800 8 லட்சம். பாதுகாப்பு எல்லை அலகு எதிர்பார்த்த விற்பனை அலகு 1500 இருந்து லாபன புள்ளி அலகு 1000 கழிச்சால் 500 அலகு வரும். பாதுகாப்பு எல்லை அலகு 500 அலகு. எதிர்பார்த்த விற்பனை அலகு 1500 இருந்து லாபன புள்ளி அலகு 1000 கழிச்சால் 500 அலகு. பாதுகாப்பு எல்லை பெறுமதி விற்பனை பெறுமதி பாதுகாப்பு எல்லை அலகு 500. அலகோன்னு விற்பனை விலை 800 பெறும். 4 லட்சம் 4 லட்சம். பாதுகாப்பு எல்லை அலகு 500. விற்பனை விலையால பெருக்கினால் பாதுகாப்பு எல்லை பெருமை வேறு 4 லட்சம். பங்களிப்பா பெருங்கிறத லாபம். இதுல லாபம் கேட்க 9 இருந்து 15 வரைக்கும் செய்து முடியும். 9 இருந்து 15 முடிஞ்சா அங்கால கிராஃபையும் பார்த்தா அங்கால பாசிட்டிவ் வழி போகணும். நாளை பாசிட்டிவ் வழி பார்க்கலாம். சரி, அப்ப இந்த ஜூன் மாதத்தோட ஃபுல்லா சிலபஸ் முடிச்சிட்டோம்னா ஜூலை மாதம் ஃபுல்லா வர 8 4 வேறம் ஃபுல்லா 8 4 பேப்பர் வாங்க. கேட்டு வாங்க. துர்காசு நாம வந்தா சரியா, அந்த பழைய துர்காசு வந்தீங்கன்னா சரி, வேறாக அதுக்கும் இதுக்கும் சேர்த்து 1000 வந்தீங்கன்னா சரியா, 600 400 1000 அது வந்தாக்க நாம வந்தா சரி. நாளை பார்ப்போம். எல்லாம் செய்யணும்.